இந்த ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸு இதுவும் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் இப்போ, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதோடைய வேல்யூ நம்ம எக்ஸோட வேல்யூ நமக்கு எப்படிலாம் இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? எக்ஸோட ரியல் வேல்யூ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸோடைய ரூட்ஸ். அதாவது இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு வேல்யூ இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஆர் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஓகேவா? ஆறுன்னு கூட சொல்ல முடியாது, இந்த ரெண்டுமே இதோட வேல்யூ தான். ஓகே, இது ரெண்டுமே எக்ஸோட மதிப்பு. ஸோ இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு, எக்ஸோட ரூட்டு. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன், சம் ஆஃப் த ரூட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a ப்ளஸ் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ சம் பண்ண போகிறேன், சம் பண்ணானா என்ன ஆகும், divided by 2a. So minus b plus root of b square minus 4ac minus b minus root of b square minus 4ac. ஓகேவா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2b டிவைடட் பை 2aன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 2a. ஸோ 2 கேன்சல் ஆகி மைனஸ் b பை a. இதனால தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b பை a அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, sum of the roots is equal to minus b by a ன்னு ஏன் சொல்கிறோம், இப்படி தான் சொல்கிறோம். அப்படியே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா c by a. சரியா? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் b by a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து c by a. இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போயிட்டு லாஸ்ட்டாக கிடைக்கிறது c by a-வாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ ஆல்ஃபா கம பீட்டா ஆர் த ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ மைனஸ் பி பை ஏ அப்படின்னா இங்கே கோஎஃபிஷியண்ட்டை செக் பண்ணுங்க. ஓகே, மைனஸ் பி பை ஏ, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ. ஸோ இதிலிருந்து தான் நம்ம மைனஸ் பி பை ஏவை எடுப்போம். அதேமாதிரி சி பை ஏ கான்ஸ்டன்ட்டு ஏ. ஓகே, ஸோ இப்போ அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஏன் வந்திருக்குன்னு ஒரு அளவு தெரியுதா? என்ன யாருக்கோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இன்ட்ராக்டிவாக இருங்க, அப்போ தான் எனக்கும் நல்லா இருக்கும்ல. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏ. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 13x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது, minus 13 by 6. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 7 by 6. 7 by 6 முடிஞ்சு போச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, தென் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற 4 ஈக்குவேஷனில் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருங்கிற ரூட்ஸ் வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி போகணும்னா ரிவர்ஸில் போகணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த கொடுத்துருக்கிற 4 ஈக்குவேஷனில் மைனஸ் பி பை ஏ எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே டன். Okay sir.
இப்போ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து எனக்கு -13/6ன்னு தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 டிவைடட் பை 36. ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 169/36. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் வேணும். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எனக்கு தெரியும். 2 × 7/6னா 14/6. அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 டிவைடட் பை 36 மைனஸ் 14/6. ஓகேவா, ஸோ எல்சிஎம் 36னே வச்சுக்கிடுவோம். 169 மைனஸ் 6 × 6 14 × 6. இப்போ ஒரு 60 24 84 வரும். அப்படின்னா 169ல் 84 போச்சுன்னா 85/36 இல்லையா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து எனக்கு 85/36 அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ -b/a வந்து எனக்கு 85/36. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதில் நீங்கள் செக் பண்ணுங்கள், எங்கே வந்து 85/36 வருது, -85/36 வருதுன்னு செக் பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -87. ஆல்ரெடி இங்கேயே மைனஸ் இருக்கு. அப்போனா இது வந்து 87/36 வரும் சம் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ இது கிடையாது. ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 85/36 பாசிபிள் இருக்கு. ஆப்ஷன் சியும் வந்து பாசிபிள் அதே தான். ஆனால் ஆப்ஷன் டி அதுவும் கிடையாது. ஓகேவா, ரெண்டு ஈக்குவேஷன் எலிமினேட்டடு. இப்போ எய்தர் பி ஆர் சி தான் நம்ம பார்க்கணும். அதுலேயே வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாகணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ 7/6 த ஹோல் ஸ்கொயர்னா 49/36 ப்ளஸ் 49. சரிங்களா, ப்ளஸ் 49 வரும்போது அப்போ நம்ம ஆப்ஷன் சியை எடுத்துக்க முடியாது. -49 இருக்கு. -49/36. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா? sir. Clear, sir. ஓகே, நெக்ஸ்ட்